தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க. தமிழகத்தில் நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு அதிரடியான மாற்றத்தை தற்போது தமிழக அரசானது கையில் எடுத்திருக்காங்க. வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை உடனடியே மூட தமிழக அரசு தற்போது ஆணை பிறப்பித்திருக்காங்க. இது எந்தெந்த ஊர்களில் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான மதுவிலக்கை நோக்கிய முதல் படியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே இலவச மின்சாரம், போதைப்பொருள் தடுப்பு போன்ற கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்பொழுது மே 12 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருக்காரு. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி மொத்தம் 717 கடைகள் மூடப்பட்டிருக்குங்க. அவை வழிபாட்டு தலங்களுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய 276 கடைகள் கண்டறியப்பட்டு மூடப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நலன் கருதி கல்வி நிலையங்களுக்கு அருகில் உள்ள 186 கடைகள் மூடப்படுகின்றன. அதே மாதிரி பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள 255 கடைகள் அகற்றப்படுகின்றன. அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு இன்னைக்கு சைன் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 717 கடைகளையும் அடுத்த 2 வாரத்துக்குள்ளார, அதாவது 14 நாட்களுக்குள்ளார முழுமையாக மூடிவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவு கொடுத்துருக்காங்க. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 4800 சம்திங் கடைகள் தமிழகத்தில் இருக்குது. இந்த 717 கடைகள் மூடப்படுவது மிகப்பெரிய தொடக்கமாக பார்க்கப்படுது. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் மக்கள் சமூக பாதுகாப்பே முக்கியம் என அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்கள் பகுதியில் பள்ளிகள் அல்லது கோவில்கள் அருகில் இருக்கக்கூடிய இது போன்ற கடைகள் இன்னும் இருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசுக்கு நம்ம தெரிவிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.